ஏல கோமாளி, வணக்கம் நண்பர்களே. ஒரு வண்டியை முந்தி செல்வது எப்படி? நிறைய பேர் இடதுபுறமாக தான் முந்துறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாகி போச்சு. அதுக்கும் நம்ம வீடியோ எடுத்து போட்டால் நிறைய பேர் கமாண்டில் இடது பக்கம் முந்துறதுக்கு ஆதரவு. அது ஏன் முந்துறாங்க, அதை அவங்கவுங்க தலையெழுத்துன்னு விட்டுருவோம். ஆனால் வலது பக்கம் முந்தினாலும் ஆபத்து இருக்குது. எப்படி? முந்திர முறைன்னு ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு ரோட்டில் வண்டி ஓட்ட தெரிஞ்சால் போதும் வந்துடுறாங்க. ரூல்ஸும் தெரியறதில்ல, ஒன்றும் தெரியறதில்ல, என்ன பிரேக்கு பிடிக்கிறது தெரியல, ஆக்சிலேட்டர் முறுக்குறதுன்னு தெரியல, எந்த இடத்துல எப்படி ஓட்டணும், ஸ்பீடு பிரேக்கில் எப்படி ஓட்டணும், குண்டு குழி இருக்கிற இடத்துல எப்படி ஓட்டணும், ஒன்றும் தெரியறதில்ல. வண்டியை கற்றுக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அது எப்படி என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். வலதுபுறமாக முந்தினா ஆபத்து எப்படி? அதாவது ஒரு வண்டி 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குது, முன்னால் ஒரு கார், நம்ம 2 வீலரில் போகிறோம் இல்லை காரில் போகிறோம். அந்த வண்டியை ஓவர்டேக் எடுக்குன்னா நம்ம கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் தான் அதை முந்த முடியும். அப்போ முந்திக்கிட்டு போகும்போது நம்ம சிட்டிக்குள்ளே இது நடக்கிற காரியம் இல்லை. 80 கிலோமீட்டரில் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம அதை முந்தின உடனே லெஃப்ட் எடுக்கக்கூடாது. வலதுபுறமாக ஏறுறோம், கரெக்டான பிரகாரம் ஏறோன்னு வைங்க, வலதுபுறம் தான் ஏறணும், கரெக்டாக நம்ம ஏறுறோம். ஆனால் ஏறின உடனே லெஃப்ட் ஓடிக்கக்கூடாது. குறிப்பிட்ட தூரம் போய் அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் ஓடிக்கணும். ஆனால் சிட்டியில் 90% 2 வீலர்காரங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏறின உடனே சடார்னு லெஃப்ட் ஓடிச்சிடுறாங்க. அதில் இந்த வண்டியும் ஓவர் ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்குது, அவங்களும் சடார்னு வந்து திரும்பினோடனே நிறைய இடத்துல 2 வீலர் முட்டிலாம் நிறைய நடக்குது. அதனால் நம்ம எந்த வண்டியை முந்தி சென்றாலும் அழகாக பார்த்து கவனமாக நிதானமாக முந்தி செல்லுங்க. நமக்கு வேகமாக நம்ம சீக்கிரம் போகணுன்னா முந்தி செல்லலாம், இல்லைன்னா நம்ம பொறுமையாகவே போகலாம், தப்பே இல்லை. அதனால் பார்த்து பயணம் செய்வோம், பாதுகாப்பாக பயணம் செல்வோம், கவனமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.